மரக்கிளை. இதுல மரம் என்பது மகர ஈற்றை இறுதியாக உடைய ஒரு நிலைமொழி. அதாவது இம் என்ற மெய்யெழுத்தை இறுதியாக உடைய ஒரு நிலைமொழி. இந்த நிலைமொழியோடு கிளை என்கின்ற வல்லினத்தை முதலாக உடைய ஒரு சொல் வந்து சேரும் பொழுது நிலைமொழியில் உள்ள மகரம் முழுவதுமாக நீங்கி அதற்கு முன்னுள்ள எழுத்து அகரத்தை இறுதியாக உடைய, அதாவது உயிர் எழுத்தை இறுதியாக உடைய எழுத்தாக நிற்கும். அப்படி நிற்கின்ற எழுத்தோடு வறுமொழி வல்லினமாக இருந்தால் அந்த இரண்டு சொற்களுக்கு இடையே கண்டிப்பாக வல்லினம் மிக வேண்டும். மரம் கூட்டல் கிளை மரக்கிளை, தொடக்கம் கூட்டல் கல்வி தொடக்க கல்வி, வீரம் கூட்டல் பெண் வீரப்பெண், வட்டம் கூட்டல் செயலாளர் வட்ட செயலாளர், மன்றம் கூட்டல் தலைவர் மன்ற தலைவர். ஆனா மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த விதி வேற்றுமை புணர்ச்சிக்கு மட்டும்தான் பொருந்தும். அல்வழி புணர்ச்சியில வல்லினம் மிக வேண்டிய அந்த எழுத்து அதனுடைய இனமாகிய மெல்லினமாக தெரியும். மரம் கூட்டல் சிறிது மரஞ்சிறிது, மரம் கூட்டல் தீது மரந்தீது. எனவே மகர ஈற்று சொற்களோட வல்லினம் சேர்ந்ததுன்னா மகரம் கேட்டு அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவுல கண்டிப்பாக வல்லினம் மிக வேண்டும். இதற்கு தொல்காப்பியர் கூறுகின்ற இலக்கண விதி மகர இறுதி வேற்றுமையாயின் துவர கெட்டு வல்லெழுத்து மிகுமே. தொல்காப்பியம் புள்ளி மயங்கியல் 310வது நூற்பா. நாம அடுத்த காணொலியில சந்திக்கலாம். வணக்கம்.